الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களின் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மறுமையின் வாழ்க்கை துவங்குவதற்கு முன்பாக இந்த இரண்டுக்கும் இடையில் கபர் என்று சொல்லக்கூடிய மண்ணறையின் வாழ்க்கையை அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த துன்யாவினுடைய வாழ்க்கைக்கும் ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்கு இடையில் அல்லாஹ் மண்ணறை என்று சொல்லக்கூடிய கபரின் வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த கபரின் வாழ்க்கை என்பது மறு உலக வாழ்க்கைக்கான ஒரு முன்னோட்டம். எந்த மனிதன் நல்லவனாக இருக்கிறானோ, எந்த மனிதன் மண்ணறையின் வாழ்க்கையில் நலம் பெற்றிருக்கிறானோ, அவன் மண்ணறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமையின் வாழ்க்கையிலேயும் அவன் நலம் பெறுவான். எந்த மனிதன் மண்ணறையின் வாழ்க்கையில் தீங்குகளை அடைந்து கொண்டிருக்கிறானோ, கபரிலே பல்வேறு விதமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ, அந்த மனிதன் நாளை மறுமையில் தீயவனாக, நரகத்துக்குரியவனாக அவன் ஆளாகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைத்தாலே தவிர அவன் நரகத்துக்குரியவனாக மாறிவிடலாம். எனவே ஒரு மனிதன் சொர்க்கத்தின் வாழ்க்கைக்கும் நரகத்தின் வாழ்க்கைக்கும் முன்னோட்டமாக இருப்பது, முதல் வழியாக படிக்கட்டாக இருப்பது மண்ணறையின் வாழ்க்கை. இந்த மண்ணறையின் வாழ்க்கை நமக்கு நிறைய செய்திகளை படிப்பினையாக நமக்கு சொல்லுகிறது. வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு, வாழக்கூடிய நம் போன்றவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை என்பது நமக்கு நிறைய படிப்பினைகளை சொல்லுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலங்களில் கபர்களை ஜியாரத்து செய்வதை தடுத்தார்கள் என்ற ஹதீசுகள்ல உண்டு. ஆனால் பிந்திய காலங்களில் அதற்கான அனுமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஃபஸூருஹா, நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், கபர்களுக்கு சென்று வாருங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அவை உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மண்ணறையின் வாழ்க்கை என்பது
மௌத்துக்குள் இறந்து போய் இருக்கக்கூடிய அந்த மௌத்தாக்களுக்கு இருப்பதை விட நமக்கு வாழக்கூடிய ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நிறைய படிப்பினைகளை நமக்கு சொல்லுகிறது. முதலில் ஒரு கபரை பார்க்கும் பொழுது, ஒரு கபர்ஸ்தானை பார்க்கும் பொழுது நமக்கு நினைவுக்கு வர வேண்டியவை, ஒரு நாள் நாமும் இந்த இடத்திற்கு வருவோம், ஒரு நாள் நமக்கும் மரணம் என்பது உண்டு, எனவே இங்கு நாமும் அடக்கம் செய்யப்படுவோம் என்கிற மரணத்தின் சிந்தனையை முதலில் நமக்கு மண்ணறைகள் கபறுகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இரண்டாவது, நாளை மறுமையின் வாழ்க்கைக்கான முதல் வழி இதுதான். இந்த வழியாகத்தான் ஒரு மனிதன் சுவனத்திற்கு செல்ல முடியும், இந்த வழியாகத்தான் ஒரு மனிதன் நரகத்திற்கும் செல்ல முடியும். கபரின் வழியாகத்தான் ஒரு மனிதனினுடைய மறு உலக வாழ்க்கை என்பது துவங்குகிறது என்பதையும் அது நினைவுபடுத்துகிறது. அதே நேரம் அதே மண்ணறைகள் நமக்கு இன்னும் நினைவுபடுத்துகிறது, நீ நல்லவனாக இருந்தால் இந்த கபரு உனக்கு சொர்க்கமாகவே இங்கேயே இருக்கும், நீ தீயவனாக இருந்தால் இந்த கபரு உனக்கு நரகமாக இந்த உலகத்திலேயே மாறிவிடும். இப்படி நிறைய செய்திகளை மண்ணறைகள், கபருஸ்தான்கள், கபறுகள் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற கபறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மறுமையின் சிந்தனைகள் நமக்கு கூடுதலாக ஒவ்வொரு சமயத்திலேயும் வந்து கொண்டு ஒரு நாள் நமக்கும் இது சம்பவிக்கும் என்பதை கவனித்து நல்ல அமல்கள் அதிகமாக செய்வதின் மீது நமக்கு ஆர்வத்தையும் ஆசையையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த உலகத்தில் மட்டும்தான் உண்டு. இந்த உலகம் முடிவு பெற்று விட்டது என்றால் அவன் கபருக்குள் சென்றதற்கு பின்னால் நல்ல அமல்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. அதனால் மிகுந்த கவனத்தோடு அந்த வாழ்க்கை துவங்குவதற்கு முன்பாக நாம் நல்ல அமல்கள் அதிகமாக செய்து கொண்டு நம்முடைய கபரின் வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கும் சிறப்பாக இருப்பதற்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பிரத்யேகமாக செய்திருக்கக்கூடிய பல அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல், ஷஅபானுடைய மாதம் 15ஆம் நாள் இரவில், அதாவது நாம் எந்த நாளை பராத்துடைய இரவு என்று நாம் அன்றைய நாளில் அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த நாளில் குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது கபர்ஸ்தானிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய எல்லா கபராளிகளுக்கும் துஆ செய்தார்கள் என்கிற செய்திகள் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் திடீரென்று ஒரு நாள் இரவினுடைய ஒரு பகுதியில் எழுந்து வெளியிலே சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண் விழித்து பார்த்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இல்லை. அருகாமையில் படுத்திருந்தவர்கள் அங்கு இல்லை. உடனடியாக ரசூலுல்லாஹ்வை தேடி வெளியிலே வருகிறார்கள். வெளியிலே வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜன்னத்துல் பக்யா என்று சொல்லக்கூடிய மதீனாவினுடைய கபிரிஸ்தானில் ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருப்பதை கண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையிலே நெருங்கி செல்கிறார்கள். சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அகுன்த தகாஃபீன யஹைஃபல்லாஹு அலைக்கி வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு மாறு செய்து விட்டார்கள் என்று நீ பயந்து கொண்டாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி வனன்து அன்னக அதைது பால நிசாயிக,
வேறு இன்னொரு மனைவி இடத்திலே நீங்கள் சென்றிருக்கிறீர்களோ என்று நான் எண்ணம் கொண்டு உங்களை தேடி வந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் இலா ஸமாஇ துன்யா ஃபயக்ஃபிரு லிஅக்ஸர மின் அததி ஷஅரி கனம கலபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆயிஷா, அல்லாஹ் தஆலா இந்த நாளில் ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவில் முதல் வானத்தின் பக்கம் அல்லாஹ் வந்து இறங்குகிறான். இறங்கி அன்றைய நாளில் அல்லாஹ் ஏராளமான மனிதர்களுக்கு பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான். எந்த அளவுக்கு என்றால், கலபு என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தாருடைய ஆடுகளின் ரோமங்கள் அளவிற்கும் அதைவிட கூடுதலாகவும் அல்லாஹ் பாவங்களை அல்லாஹ் இந்த நாளில் மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஹதீஸ்கள்ல உண்டு. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு பொதுவாகவே மனிதர்களிடத்திலே இந்த சிந்தனைகள் இன்றைய காலங்கள்ல தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. கபர்களுக்கு செல்வதும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி துஆ செய்வது என்பதெல்லாம் நாளடைவில் அவைகள் விமர்சனங்களாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு குறைந்து போய் வருகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலேயும் சஹாபாக்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற ஜியாரத்துகளை செய்து பொது கபரிஸ்தான்களுக்கு சென்று அங்கு ஜியாரத்துகள் செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்பது ஹதீஸ்கள்ல உள்ள செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மனிதர்களுக்காக வேண்டி அவர்களுடைய மன்னரைக்கு சென்று ரசூலுல்லாஹ் துஆ செய்த ஹதீஸ்கள் உண்டு. பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மரணித்து போய்விட்டார்கள். மரணித்த தகவலை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லல. அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள், அவர்களை அடக்கமும் செய்து விட்டார்கள். பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பெண் வராததை கண்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்கே அந்த பெண் வரலேன்? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண் மரணித்து போய்விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்க வேண்டாமா? எனக்கு சொல்லி இருக்க வேண்டாமா? அந்த பெண் மரணித்து போய்விட்டார்கள், அந்த மரணத்தினுடைய செய்தி எனக்கு நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அந்த பெண்ணின் கபரை காண்பித்து கொடுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய கபருக்கு சென்று ரசூலுல்லாஹ் துஆ செய்து அந்த பெண்ணுக்காக வேண்டி மன்னிப்பு தேடினார்கள் என்று ஹதீஸ்கள்ல உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையான அமல்களில் பலவைகளில் இதுவும் ஒன்று. மரணித்து போன மனிதர்களுக்காக வேண்டி அவர்களின் கபருக்கு சென்று அவர்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடக்கூடிய பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு அதற்கான சான்றுகள் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களுடைய கபர்களுக்கு கூட சென்று துஆ செய்வது கிடையாது. நம்முடைய உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் மரணித்து போய்விட்டார்கள் என்றால், சொந்த பந்தங்கள் மரணித்து போய்விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய கபருக்கு சென்று கூட துஆக்கள் செய்வது என்பது கிடையாது. இதை கடந்த விமர்சனமான விதண்டாவாதமான பேச்சுக்கள், அங்க போய்தான் துஆ செய்யணுமா, இங்க இருந்தே துஆ செய்யக்கூடாதா என்கிற விவாதமான கேள்விகளை கேட்டுவிட்டு ஒதுங்கிக் கொள்கிறோமே தவிர, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இதற்கான ஆதாரங்கள் உண்டு. ரசூலுல்லாஹ் அவர்கள் மன்னரைக்கு சென்று அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இருந்து துஆ செய்த செய்திகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே
ஒருவர் மரணித்து போகும் பொழுது அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையான ஒரு செயல். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிவிட்டார்கள். செய்தி அறிந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் ரசூலுல்லாஹ் செய்து கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார்கள். செய்து கொடுத்ததற்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி கபர் தோண்டப்பட்டிருந்தது. அந்த கபருக்குள் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக தாங்கள் கீழே படுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள இறங்கி படுத்து கொண்டார்கள். படுத்து கொண்டு இங்கும் அங்குமாக இரண்டு புறங்களாக புரண்டார்கள். இரண்டு புறங்களாக புரண்டதற்கு பின்னால் எழுந்தார்கள். எழுந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், யாரிடத்திலையும் காணாத, எந்த சமயத்திலையும் காணாத சில நடைமுறைகளை உங்களிடத்திலே பார்க்கிறோமே என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா எனக்கு தாயை போன்றவர்கள். ஃபாத்திமா எனக்கு தாயை போன்றவர்கள். ஃபாத்திமா பின்த் அஸத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார். எனக்கு தாயை போன்றவர்கள். அவர்கள் எனக்கு நிறைய உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள். நான் பசித்திருந்த பொழுது எனக்கு உணவளித்திருக்கிறார்கள். எனக்காக வேண்டி நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களை கபர் வேதனை செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, அவர்களை கபர் எந்த விதத்திலையும் தீங்கு இழைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் முதன்மையாக கபருக்குள் இறங்கி நான் படுத்தேன் என்று என்னுடைய உடல் மீது அந்த மண் பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் படுத்து எழுந்தேன் என்ற காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் அந்த தாயாரை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமீத் யக்ஃபிர் உம்மி ஃபாத்திமா பின்த் அஸத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் உயிருள்ளவன், அவன் மரணம் என்பது அவனுக்கு கிடையாது என்றெல்லாம் சொல்லி துஆ செய்துவிட்டு, என்னுடைய தாய் ஃபாத்திமா பின்த் அஸதை அல்லாஹ்வே நீ மன்னித்து விடு, அவர்களுடைய கபரை அவர்களுக்கு நீ விசாலமானதாக ஆக்கி கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இருந்து ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ. ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள். எங்கே இருந்து? கபர்ல இருந்து, மண்ணறையில இருந்து துஆ செய்து கொடுக்கிறார்கள். நாம் யோசிக்க வேண்டும், இன்றைக்கு நாம் கபருக்கு சென்று துஆ செய்வதை கூட இன்றைக்கு ஒரு அசூசியாக, அது ஒரு விமர்சனத்துக்குரியதாக, தேவையில்லாத ஒன்றாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையான அமல்களில் இதுவும் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எங்கே இருந்தாலும் துஆ செய்யலாம், தவறில்லை. இருந்த பொழுதிலும் அங்கு சென்று துஆ செய்யும் பொழுது அது கூடுதல் கவனத்தை பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பல சஹாபாக்களுக்காக வேண்டியும் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கபரிலே நின்று கொண்டு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்த நிகழ்வுகள் உண்டு. ஒரு போர், தபூக் யுத்தத்தினுடைய போர். அந்த போர்ல அப்துல்லா துல் பஜாதைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி தபூக்குடைய போருடைய சமயத்தில் அவர்கள் தங்குவதற்காக வேண்டி அடையாளம் ஏற்பட்டிருந்த அந்த கூடாரத்துல போய் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்தேன், இல்லை. உமர் ரலியல்லாஹுவை பார்த்தேன், இல்லை. தொலைவிலே ஒரு அடையாளம் தெரிந்தது. அங்கு சென்று பார்க்கும் பொழுது அங்கே அருகாமையில் ஒரு ஜனாசா கஃனிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, கபரு தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பார்த்தேன். பார்த்ததற்கு பின்னால்
கபரு தோண்டப்பட்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்குள் இறங்கினார்கள். இறங்கி நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இரண்டு கைகளையும் உயர்த்தியவர்களாக, இரண்டு கைகளையும் உயர்த்தியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அம்சைது அன்ஹு ராதின் ஃபாருக அன்ஹு. கபருக்குள்ள நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், மாலை நேரத்திலே இவரை நான் பொருந்தி கொண்டவராக, என்னை பொருந்தி கொண்டவராக, அல்லாஹுவையும் ரசூலையும் பொருந்தி கொண்டவராக இவரை நான் பார்த்தேன். நீனும் இவரை பொருந்தி கொள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முறை இப்படி துஆ செய்தார்கள். துஆ செய்ததற்கு பிறகு நான் யாருன்னு கேட்டேன். கேட்ட பொழுதுதான் சொல்லப்பட்டது, அப்துல்லாஹுல் பஜாதை என்பவர், அவர் வஃபாத் ஆகிவிட்டார் என்கிற செய்திகள் எனக்கு சொல்லப்பட்டது. சொன்ன பொழுது நான் ஆசைப்பட்டேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஃபவதத்து வல்லாஹி இன்னி அனல் மையித். நான் ஆசைப்பட்டேன், பிரியப்பட்டேன், அந்த மையித் நானாக இருக்கக்கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேன். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். கண்ணீர் வடித்துக் கொண்டு கபருக்குள் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் உயர்த்தியவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ், இவரை நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் பொருந்தி கொண்டவராக மாலை நேரத்தில் கண்டேன், அடைந்து கொண்டேன். எனவே நீயும் இவரை பொருந்திக் கொள். துஆ செய்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அந்த மையித் நானாக இருக்கக்கூடாதா என்று நான் பிரியம் கொண்டேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வினுடைய வளமையான அமல்களில் கபரிலே சென்று துஆ செய்வதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமல். யார் சொன்னாலும் சரி, நம்முடைய சிந்தனைகள் மாறக்கூடாது, நம்முடைய சிந்தனைகளிலே மாற்றங்கள் ஏற்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறார்கள் நல்லவர்களுக்காக, சஹாபாக்களுக்காக, தன் குடும்பத்தினர்களுக்காக. அவர்கள் வஃபாத்தினுடைய நிலை அடையும் பொழுது அவர்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கபரிலே சென்று துஆ செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையான ஒரு அமலாக இருந்திருக்கிறது. சிஃபீனுடைய போர் முடிந்ததற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் நடைபெற்ற ஒரு யுத்தம் நடைபெற்றதற்கு பின்னால் ஒரு கபரை பார்க்கிறாங்க. அந்த கபர் யாருடைய கபர் என்று கேட்கிறார்கள். கபரு மன் ஹாதா? ஃபகாலு கபர ஹப்பாப் இப்னு அரத். சஹாபாக்கள் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, அமீருல் முஃமினீன் அவர்களே, இது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியினுடைய கபர் இது என்று சொன்ன பொழுது ஃபவகஃப அலை, கபருக்கு முன்னால போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டார்கள். கபருக்கு அருகாமையிலே போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டு ரஹிமல்லாஹு ஹப்பாபன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள். அந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி, யா அல்லாஹ், ஹப்பாபின் மீது நீ அருள் புரிவாயாக, ஹப்பாபின் மீது நீ உன்னுடைய ரஹ்மத்தை பொழிவாயாக. அஸ்லம ராகிபன், அவர் ரொம்ப பேராசையோடு இஸ்லாத்தை தழுவினார். பேராசையோடு, மிக ஆர்வத்தோடும் ஆசையோடும் இஸ்லாத்தை தழுவினார். அவர் ஹிஜ்ரத்தும் செய்தார், முஹாஜிராக ஹிஜ்ரத்தும் செய்தார், பல போர்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி, எங்கே அவருடைய கபருக்கு முன்னால் நின்று கொண்டு அலி ரலியல்லாஹு அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவரின் மீது நீ அருள் செய், இவரின் மீது நீ ரஹ்மத்தை பொழி என்று துஆ செய்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வின் வளமை, சஹாபாக்களின் வளமையாகவும் இருந்திருக்கிறது.
பொதுவாக கபர்களை ஜியாரத்து செய்வதை 4 விதமாக மார்க்க அறிஞர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஜியாரத்து என்பது மொத்தம் 4 வகை. ஒன்று நபிமார்களை ஜியாரத்து செய்வது, நபிமார்களை ஜியாரத்து செய்வது. இரண்டாவது அவுலியாக்களை ஜியாரத்து செய்வது. மூன்றாவது நம்முடைய குடும்ப உறவினர்களை, பெற்றோர்களை, சகோதரர்களை, இது போன்றவர்களை ஜியாரத்து செய்வது. நான்காவது பொதுவான மக்களை ஜியாரத்து செய்வது. பொது கபிரஸ்தானுக்கு போய் நம்முடைய உறவினர்கள் இல்லாமல் கூட அங்கு இருக்கலாம், பொதுவாகவே எல்லாருக்குமாக துஆ செய்தல் என்பது. இப்படி 4 வகையான ஜியாரத்துகளை மார்க்கறிஞர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நபிமார்களை ஜியாரத்து செய்தல் என்பதை பெரும்பாலும் யாரும் பெரிதாக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வது என்பது கிடையாது. பெரும் விவாதமாக அது குறித்து யாரும் பேசுவதில்லை. ஆனால் அடுத்திருக்கக்கூடிய 3 மனிதர்கள், அவுலியாக்கள், உறவினர்கள், பொதுமக்கள், இந்த மூவர்களுடைய ஜியாரத்து குறித்துதான் தேவையில்லாத விவாதங்கள் மக்களுக்கு மத்தியிலே பெருமளவு பரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகள் 3மே, இந்த அத்தனை ஜியாரத்துகளுமே ஹதீஸ்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்திருக்கிறார்கள், தம்முடைய உறவினர்களை ஜியாரத்து செய்திருக்கிறார்கள். அதே போன்று அவுலியாக்களாக இருந்த மேன்மக்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய கபர்களை சென்று ஜியாரத்து செய்திருக்கிறார்கள். அதே போன்று பொதுவான மக்களை பொது கபரிஸ்தானுக்கு சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய வளமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. இவைகளெல்லாம் கண்கூடாக ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கக்கூடிய தகவல்கள். ஒரு முறை அப்துல்லா இப்னு அபி முலைக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்கிறாங்க. வழியில பார்த்துட்டு கேட்டாங்க, எங்க போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, யா உம்முல் முஃமினீன் மின் ஐன, எங்க இருந்து வர்றீங்க, எங்க போய் விட்டு வருகிறீர்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மின் கப்ரி அகி அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர். அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹ், என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மானுடைய கபருக்கு போய்விட்டு வர்றேன்னு சொன்னாங்க. அப்துர் ரஹ்மானுடைய கபருக்கு போய்விட்டு வருகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹ் சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு அபி முலைக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, அலைஸ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் ஜியாரத்தில் குபூர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா அமீருல் முஃமினீன், யா உம்முல் முஃமினீனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை ஜியாரத் செய்யறதை தடுக்கலையா, நீங்க போய்விட்டு வர்றீங்களே தடுக்கலையான்னு கேட்டாங்க. قالت نعم كان نغا ثم امر بزيارتها. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஆமா தடுத்தாங்க. தடுத்தார்கள், ஜியாரத் செய்வதை தடுத்தார்கள். ஆனால் சும்ம அமர பிஸியாரத்திஹா, ஆரம்பத்துலதான் தடுத்தாங்க, அதற்கு பிறகு ஜியாரத் செய்வதை ஏவினார்கள். ஜியாரத் செய்வதற்கான அனுமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. நாம் யோசிக்கணும், உடன் பிறந்த ஒரு சகோதரர் அப்துர் ரஹ்மான் என்பவர் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய உடன் பிறந்த சகோதரர். அவர் மரணித்து போய் இருக்கிறார். அவருடைய கபரை சென்று ஆயிஷா ரலியல்லாஹு ஜியாரத் செய்து விட்டு வந்த செய்திகள் ஹதீஸ்கள்ல உண்டு. அதே போன்று பொது கபரிஸ்தானிற்கு சென்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்த தகவல்களும் ஹதீஸ்கள்ல உண்டு. நாம் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஹதீஸ், ஜன்னத்துல் பகீ என்று சொல்லக்கூடிய கபரிஸ்தானிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய பிறை 15ஆம் நாள் இரவில் அங்கு சென்று அங்கு இருப்பவர்களுக்கு துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்கள்ல உண்டு. இதை கடந்தும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லமா கான லைலத்துஹா மின் ரசூலில்லாஹ் யக்ருஜு மின் ஆகிரில் லைலி இலல் பகீ. இரவினுடைய ஒரு பகுதியில் ஜன்னத்துல் பகீயுடைய கபரிஸ்தானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள்.
ஃபயகூலு சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் வஅதாகும் மா தூஅதுன கதன் முஅஜ்ஜலூன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லாஹிகூன் அல்லாஹும்ம ஃபிர் லி அஹ்லி பகீஇல் கர்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அத்தனை செய்திகளும் ஹதீஸ்கள்ல உண்டு. இது எங்கு நடக்கிறது? பொது கபிரிஸ்தான்ல நடக்கிறது. பொதுவாக அங்கு இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த பொதுமக்கள், சஹாபாக்கள், அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கும் மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பக்யா என்று சொல்லக்கூடிய கபிரிஸ்தானிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவங்களுக்கு முதல்ல போய் சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லிவிட்டு, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள்னு சொன்னாங்க. என்ன வாக்களிக்கப்பட்டது? மரணத்தினுடைய வாழ்க்கை, மௌத்தினுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை வாக்களிக்கப்பட்டது. அவைகள் எல்லாம் நன்மை தீமை எல்லாம் வாக்களிக்கப்பட்டிருந்தது. எனவே அத்தனையும் நீங்கள் இன்றைய நாள்ல நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லாஹிகூன். நாங்களும் மீண்டும் உங்களுக்கு பின்னால வருவோம், மீண்டும் நாங்களும் உங்களுடைய இடத்திற்கு வருவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம ஃபிர் லி அஹ்லி பகீஇல் கர்கத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் இங்கே அடங்கியிருக்கக்கூடிய எல்லோரையும் நீ மன்னிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதாக உத்தரவிட்டதாக, அல்லாஹ் சொன்னதாகவே ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்ன ஜிப்ரீல் அத்தாஹு ஃபகால இன்ன ரப்பக யஅமுருக அன் தஅதி அஹ்லல் பகீஅ ஃபதஸ்தக்ஃபிர் லஹும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், இன்ன ரப்பக யஅமுருக, நிச்சயமாக உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கட்டளை இடுகிறான், உத்தரவிடுகிறான், நீங்கள் பொது கபிரிஸ்தானுக்கு சென்று ஃபதஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், அவங்களுக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார், அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸும் உண்டு. எனவே ரசூலுல்லாஹ்வினுடைய வளமையான அமல்களில் இதுவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் தேவையில்லாத விவாதங்கள் செய்து கொண்டு நாளுக்கு நாள் இன்றைக்கு நம்முடைய உறவினர்கள் அடக்கம் பட்டிருந்தால் கூட சென்று துஆ செய்வது என்பது இல்லை. கபருக்கு சென்று துஆ செய்தல் என்பது மிகவும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இது ஒரு நல்ல அமல். அவர்களுக்காகவே நாம் செய்யக்கூடிய துஆவை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறார்கள், சஹாபாக்கள் துஆ செய்திருக்கிறார்கள், பல நல்லடியார்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள் இன்னொரு மனிதர்களுடைய கபர்களுக்கு சென்று அவர்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். பொது கபிரிஸ்தானிற்கு சென்று அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்காக வேண்டியும் துஆ செய்திருக்கிறார்கள். அத்தனை செய்திகளும் ஹதீசுகள்ல உண்டு. ஆனால் நாம் குறைந்தபட்சம் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி கூட போய் துஆ செய்யறது இல்லை. அது அவங்களுடைய பாடு, அவங்களுடைய பாடு. அவங்க வாழ்ற காலத்துல என்ன செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு என்றெல்லாம் விவாதங்களை பேசிவிட்டு ஒதுக்கி விடுகிறோம், கண்டும் காணாமல் விட்டு விடுகிறோம். ஆனால் அப்படி இருப்பது நபியின் வழி அல்ல, அப்படி இருப்பது சஹாபாக்களுடைய வழி அல்ல, அப்படி இருப்பது நாம் மதிக்கக்கூடிய, நாம் யாரையெல்லாம் உயர்வாக பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த நல்லடியார்களுடைய வழியும் அல்ல. அவர்களுடைய காலத்தில் யார் வஃபாத்தானார்களோ அவர்களுடைய கபர்களுக்கு சென்று துஆ செய்திருக்கிறார்கள். போகாது என்பதெல்லாம் இல்லை, எங்கே இருந்தாலும் துஆ செய்யலாம். ஆனால் அதே நேரம் கூடுதலாக அங்கே சென்று நாம் துஆ செய்தல் என்பது கூடுதல் சிறப்பை பெறும் என்பதுதான், கூடுதல் கவனத்தை பெறும் என்பதுதான், நமக்கு கொஞ்சம் கூடுதல் நினைவுகளை தரும் என்பதுதான். அதனால் கபர்களுக்கு சென்று துஆ செய்வதை உதாசீனப்படுத்த கூடாது, தவறான வழியாக அதை நாம் பார்க்க கூடாது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான வழிமுறைகள் அனைத்தையும் முழுமையாக
பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.